நடிகை நயன்தாராவுடைய இந்த ஆவணப்படத்தை டார்க் ஸ்டுடியோ தயாரித்தது. இந்த ஆவணப்படம் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த ஓடிடி தளத்துல வெளியிடப்பட்டது. இந்த ஆவணப்படத்துல தன்னுடைய ஒண்டர் பார் தயாரிப்பு நிறுவனத்துல அனுமதி பெறாம நானும் ரவுடிதான் பல காட்சிகளை பயன்படுத்தியதாக கூறிதான் 1 கோடி இழப்பீடு கேட்டுதான் நடிகர் தனுஷ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் நயன்தாரா ஆவணப்படத்துல அனுமதி பெறாம சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்திய குற்றம் சாட்டி படத்தினுடைய பதிப்புரிமை பெற்று இருக்கக்கூடிய அந்த ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் ஆவணப்படத்துல சந்திரமுகி பட காட்சிகள் நீக்க கோரியும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் நோட்டீஸ் அனுப்பியும் இன்றும் அவற்றை பயன்படுத்தி வருவதாக அந்த மனு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆவணப்படத்துல சந்திரமுகி பட காட்சிகள் பயன்படுத்தி தடை விதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆவணப்படத்தில் உள்ள அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் ஆவணப்படத்தின் மூலம் மீட்டிய லாப கணக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த வழக்கில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி டார்க் ஸ்டுடியோவுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.